விவரம் புரியாமல் இப்பொழுது காங்கிரஸ்காரர்கள் திருச்சி சிவா அவர்கள் பேசியதை விதண்டாவாதமாக எடுத்துக்கொண்டு காமராஜர் புகழை ஏதோ திருச்சி சிவா கெடுத்து விட்டதாக பேசிக் கொண்டிருப்பது அநாகரிக அரசியல். காங்கிரஸ்காரர்கள் திருந்த வேண்டும், மாற வேண்டும். பல்வேறு விஷயங்களில் இந்த காங்கிரஸ்காரர்கள் தாங்கள் ஏற்கனவே பட்ட அடியெல்லாம் மறந்து இன்று ஒரு நிலையில் இருக்கிறதை மறந்துவிட்டு இப்படி பேசுவது அவர்கள் கட்சிக்கு, அவர்கள் அரசியல் வாழ்விற்கு உகந்ததாக இல்லை. ஏனென்றால் காமராஜருடைய இறுதி காலத்தில் காமராஜர் உடலில் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக அவருடைய மருத்துவர்கள் ஜெயராமன், சௌரிராஜன் இவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்ததன் பேரில் காமராஜருக்கு அவருடைய அறையில் குளிர்சாதன வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த மருத்துவர்கள் பரிந்துரை செய்தார்கள். ஏனென்றால் அவர் உடலில் ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது, அதுல குளிர்சாதன வசதியில் இருந்தால்தான் அதற்கு அது தீர்வாகும் என்று அதை நம்பி அதற்கு ஏற்பாடு செய்தார்கள். கடைசி காலகட்டத்தில் தான் அவருடைய இறுதி நாட்களில் காமராஜர் ஏசி வசதியை பயன்படுத்தினார் என்பதுதான் மறுக்க முடியாம ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் அப்பொழுது ஆட்சியில் திமுக இருந்த போதுமே எதிரெதிர் அரசியல் நிலையை திமுகவும் காங்கிரசும் எடுத்த காலத்தில் கூட காமராஜருக்காக கலைஞர் அவர்கள் அவர் செல்லும் இடங்களில் உள்ள பயணியர் விடுதிகளில் ஏசியை குளிர்சாதன வசதியை பொறுத்து சொன்ன உண்மை அங்கு இருந்தவர்களுக்கு தெரியும், வரலாற்றுக்கு தெரியும். காமராஜர் வரலாற்றை எழுதிய காங்கிரஸ்காரரான கோபண்ணாவுக்கு தெரியும், இன்னும் பிற காங்கிரஸ் தலைவர்களும் தெரியும். இப்பொழுது புதிதாக திருச்சியில் இருந்து வேலுச்சாமி, நமக்கு கரூர் ஜோதிமணி அவர்கள் எல்லாம் விதண்டாவாதமாக கருத்துக்களை உதிர்ப்பது என்பது காமராஜர் புகழுக்கு அவர்கள் செய்யும் உயர்ந்த அழகல்ல, உயர்ந்த தன்மை அல்ல. அது காமராஜர் புகழுக்கு அது இழுக்காக முடியக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் அது படுகிறது. காமராஜர் புகழை யாரும் எங்கேயும் கெடுக்க முடியாது. காமராஜர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த தமிழக மண் இருக்கும் வரையில் காமராஜர் புகழ் என்றும் இருக்கும்.